Good morning, students. Today we are going to learn about the same topic, list, tuple, sets and dictionaries. In today we are going to learn about sets. Okay, continuation part of the same lesson. Today going to learn sets. In up to last class we learned about what is list and what is tuples, what are the functionals in Python, how can be used in Python program. Okay, in today going to know about how can be using sets in Python. Okay, so we already know what is sets. In max you learned that. நம்ம தானே மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க செட்ஸ்னால் என்ன. 10th ஆன்வர்ட்ஸ் வி லேர்ன்டு. ஸோ 10th படிச்சுட்டு தான் இருப்பீங்க செட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. அதை நம்மளோட சிஸ்டமில் ப்ரோக்ராமிங்கில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம். Introduction. In Python, a set is another type of collection of data type. So set is also one of the data type. So list, tuples, dictionaries and sets are data types in Python. So set is also one of the data type. Set is a mutable and unordered collection of elements without duplicates. So mutables means another changeable. Correct? So changeable the sets as unordered collection of elements without duplicates. ஸோ டியூப்ளிகேட்ஸே இதில் வர முடியாது. பட் என்னாகும், நான் கொடுக்குற ஐட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் என்னோடய அவுட்புட் கிடைக்கும்போது ஆர்டராக கிடைக்கணும் அப்படின்னு கிடைக்குமா அப்படின்றது இட்ஸ் நாட் ஷுர். ஸோ ஆர்டராக கிடைக்காது மேக்ஸிமம். ஸோ அன்ஆர்டராக தான் எனக்கு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் கிடைக்கும். ஓகே, அதான் சொல்லுங்கள் அன்ஆர்டர்ஸ் இருக்காங்க. ஸோ செட் இஸ் ஏ மியூட்டபிள் and is an unordered collection of elements without duplicates. So duplicates avoid பண்ணும் இது. That means elements within a set cannot be repeated. So ஒரு number example 1, 5, 10, 5 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் கிடைக்கும்போது 1, 5, 10 அப்படின்னு தான் கிடைக்குமே தவிர நான் கொடுத்த மாதிரி 1, 5, 10, 5 அப்படின்னு வராது. ஸோ 5 அப்படின்றது எனக்கு டபுள் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகிருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகும்னா அவாய்ட் பண்ணிவிடும். ஸோ அதை ஒமிட் பண்ணிவிடும், ஆட்டோமேட்டிக்காகவே ஒமிட் பண்ணிவிடும் அந்த 5 அப்படின்றத. ஸோ டியூப்ளிகேட்ஸை அவாய்ட் பண்ணும். திஸ் ஃபியூச்சர் இஸ் யூஸ்டு டு இன்க்ளூட் மெம்பர்ஷிப் டெஸ்டிங் அண்ட் எலிமினேட்டிங் டியூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸ். ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டு லெவலாக இருக்குது. நமக்கு அந்த டியூப்ளிகேட்ஸ் எலமெண்ட்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செட் இஸ் another type of data collection. Data type as a mutable, unordered and then with elements without duplicates. ஸோ ஒரு செட்ஸை நான் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, a set is created by placing all the elements separated by comma with a pair of curly brackets. So note that curly braces. ஓகேவா? ஸோ curly brackets வரது என்னென்னா செட்ஸ். ஓகேவா? இதில் சேம் நம்ம லிஸ்ட் டியூப்பிள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கம்மா யூஸ் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸை நான் கொடுத்துட்டு போயிட்டுருக்கலாம். The set functions can also use to create sets in Python. ஸோ இந்த செட் ஃபங்க்ஷன் பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எப்படின்னு கீழே பாருங்கள், சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டு அதோட வேரியபிள் ஈக்குவல் டு வேல்யூஸ். ஓகே, செட்டு வேரியபிள் நேமு அண்ட் தென் வேல்யூஸ் E1, E2, E3 அப் டு En வரைக்கும். ஸோ கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது நம்மளோட லிஸ்ட்டுக்கு, டியூப்பிளுக்கு பேரந்தீசிஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே செட்ஸுக்கு கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ S1 அப்படின்றதுன்னு கர்லி பிரேசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம்பிள் 1, 2, 3, A 3.14. ஸோ இது தனித்தனியாக இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ் ஸ்பெசிஃபிக் பண்ண மாட்டோம். பிரிண்ட் S1 பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறாங்க, 1, 2, 3, 3.14 A. ஸோ 3.14 அண்ட் A மிஸ்மேட்சாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்னது அன்ஆர்டர்டு. ஓகே, அன்ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இது.
ஸோ S2 பாருங்கள் 1,2,2, A, 3.14 கொடுத்துருக்காங்க. என்னோடய ஆன்சர் வந்து 1,2, A 3.14. ஸோ 2 அப்படின்றது எனக்கு ரிப்பீட்டடாக வந்திருக்கிறதுனால 2 என்ன பண்ணியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து டியூப்ளிகேட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுது, எலிமினேட் பண்ணிடுது. ஓகேவா, எலிமினேட் பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்காக இந்த செட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு செட்டு எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்கிறாங்க. When you print the elements from a set, Python shows the values in different order. நம்ம படித்தோம்லே பார்த்தோம்லே. ஸோ 3.14 அண்ட் ஏ வந்து மிஸ்மேட்சாக இருந்தது இல்லையா, நம்ம கொடுத்தது வேறு ஒரு ஆர்டரில், பட் எனக்கு கிடைச்சது வேறு ஒரு ஆர்டரில். ஸோ அதான் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்டர் அப்படி சொல்கிறாங்க. ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு க்ரியேட்டிங் செட் யூஸிங் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள். ஒரு செட்டு நான் க்ரியேட் பண்ணணும் எப்படின்னா லிஸ்ட் டியூப்பிளை வச்சுட்டு. ஓகேவா, எ லிஸ்ட் ஆர் டியூப்பிள் கேன் பி கன்வெர்ட்டட் ஆஸ் செட் பை யூஸிங் செட். ஸோ ஒரு லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, டியூப்பிளாக இருந்தாலும் சரி, என்ன ஆகும்னா அந்த செட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இது போயிடுச்சுன்னா வித்தின் அ ப்ராக்கெட் செட் அப்படின்னு கொடுத்துட்டு வித்தின் அ ப்ராக்கெட்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அது என்ன ஆகும், அந்த லிஸ்ட்டும் டியூப்புள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த செட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, ஸோ செட் ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகணும், டியூப்புள் லிஸ்ட் அப்படின்றது செட் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிடும். திஸ் இஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் இல்லையா, ரொம்ப ஈஸியாக இருக்குது தானே. ஸோ நம்ம இன்வெர்ட்டர் மேபி அது லிஸ்ட்டாக கூட இருக்கலாம், டியூப்பிளாக இருக்கலாம், எது வேணாவாக இருக்கலாம். நான் அதுக்குள்ளே ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், வந்து set. First you have to create a list or tuple. Then நம்ம ஒரு லிஸ்ட்டோ இல்லை ஒரு டியூப்பிளோ நான் க்ரியேட் பண்ணணும். Substitute its variable within set function as an argument. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் வேரியபிளை அப்படின்ட்டனா அந்த ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து செட்டுக்குள்ளே இதாகிடும். பாருங்கள், மை லிஸ்ட்டு இங்கே ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னது, இதுமா லிஸ்ட்டு தானே, லிஸ்ட்டுக்கு தானே இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. 2, 4, 6, 8, 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்னது, மை லிஸ்ட்டு. இந்த மை லிஸ்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், செட்டுன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே அந்த நேமை கொடுத்ததுனால அது என்னவாகிடுச்சுன்னா செட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நான் இங்கே கர்லி பிரேசஸோ எதுவுமே கொடுக்கல, பட் நான் கொடுத்தது லிஸ்ட்டுன்ற ஒரு வேல்யூஸ் தான் கொடுத்துருக்கேன். அது வந்து நான் அந்த செட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால அந்த செட் லிஸ்ட் வந்து செட்டாக கன்வெர்ட் ஆகுது. பிரிண்ட் மை செட்டில் என்ன இருக்குது, இன்ஃபர்மேஷனு 2, 4, 6, 8, 10 அப்படின்றது தான் இருக்குது. இதுதான் வந்து ஒரு இது மேபி நீங்கள் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கேன், நான் மேபி அதில் ஒரு டியூப்பிளாக கூட கொடுத்துக்கலாம், ஒரு ப்ராக்கெட்டாக கூட கொடுத்துட்டு நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், நம்ம என்ன டேட்டா வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது இப்படி தான் செட்னா என்ன, அந்த பைத்தானில் எப்படி இருக்குது செட் யூஸ் பண்ணுறோம், ஒரு பைத்தானில் செட்டை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அண்ட் தென் லிஸ்ட் அண்ட் டியூப்பில் வச்சுட்டு நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கறோம். இப்போது செட்டோட ஆப்ரேஷன்ஸு. ஸோ இது ஒரு 1 மார்க், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். எழுதும்போது நான் நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன், பட் நீங்கள் யாருமே காதில் வாங்க மாட்டேங்கிறீங்க. 5 மார்க்குன்னு வந்துருச்சுன்னா அந்த இப்போ 4 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா 4 சப்டாபிக் இருக்குன்னா அதை அந்த டைப்பை எழுதுங்க. எத்தனை டைப்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன டைப்ஸ் இருக்குது, யூனியன், டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த எத்தனை டைப் இருக்கும் அது தனித்தனியாக எழுதிட்டு முதல்ல பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். எக்ஸ்பிளைன் மீன்ஸ் அந்த இப்போ செட் அப்படின்னா என்னென்னு எழுதணும். இப்போ செட்டில் இருக்கிற 4 டைப் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னு எழுதிடுவீங்க. இப்போ அந்த 4 செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் யூனியன் அப்படின்னு வரும்போது யூனியன்னா என்ன, யூனியனுக்கான சின்டாக்ஸ் மேபி ஒவ்வொரு இதுக்கும் சின்டாக்ஸ் இருக்கும், சில இடத்துல சின்டாக்ஸ் இருக்காது. நான் சொல்கிறேன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்தால் இப்படி தான் நம்ம வந்து ஒரு கொஷின்ஸை வந்து நம்ம இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் நம்ம மார்க் கெட் பண்ண முடியும். இப்போ யூனியனா என்ன, அண்ட் தென் யூனியனோட சின்டாக்ஸ், ஆஃப்டர் தட் அந்த சின்டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஓகேவா, ஸோ இப்படி எழுதுனா மட்டும்தான் நம்மளால் மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். இதை டிஃப்ரென்ஷியேஷன் கேட்டிருக்குறாங்க அப்படின்னா அதை டிஃப்ரென்ஷியேஷன்னா 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 2ஆக டிவைட் பண்ணிட்டு 2த்துக்கும் ஈக்குவல் பாயிண்ட்ஸ் கொடுத்து அப்படி எழுதுங்க.
ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து எழுதுனீங்க தாதா மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் யாருமே எக்ஸாம்பிளே எழுத மாட்டேன்றீங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். மார்க்கு எப்படியெல்லாம் குறைக்கலாமோ அப்படி தான் யோசிப்போம். ஸோ தயவு செஞ்சு மார்க்கை குறைக்கிற மாதிரி நீங்களே ஒரு வே எங்களுக்கு தராதிங்க. நான் யோசிக்கணும் மார்க் எப்படி குறைக்கணுன்ட்டு. நீங்களே இந்த குறைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் எழுதுகிற பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா. ஸோ ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பழகினீங்கன்னா தான் நீங்கள் பப்ளிக்கில் போய் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அப்படியே ஒமிட் பண்ணிட்டு வந்துடுவீங்க, டோட்டலாக மார்க்ஸ் போயிடும், படித்து பிரயோஜனம் இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ க்ரியேட்டிங் செட் பார்த்தாச்சு. செட் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன மாதிரியான செட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு ஆஸ் யூ நோ லேர்ன்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ் இன் பைத்தான் all supports the set operations such as a union, intersection, difference and symmetric difference. So union, intersections, difference and symmetric difference. So இது எல்லாமே நம்ம மேக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் a union. யூனியன் அப்படிங்கும்போது நம்ம நேம்லேயே வந்திருக்கு. யூனிட் இஸ் ஸ்ட்ரென்த். யூனியன் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறது யூனியன் இல்லையா? ஸோ யூனியன் அப்படிங்கும்போது என்னென்னா எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணுறது தான். Okay, it includes all the elements from 2 or more sets. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் என்ன பண்ணோன்னா அந்த 2 செட்ஸ் 2 இல்லை 3 செட்டை ஒரே செட்டாக மர்ஜ் பண்ணிடும். இன் பைத்தான் அந்த ஆப்ரேட்டர் அந்த ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன், ஸ்லாஷ் மாதிரி. ஸ்லாஷ் கிடையாது, அது அந்த ஆப்ரேட்டர் வந்து டில் ஆப்ரேட்டர் is used to union of two sets. ஸோ அந்த லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன் ஆப்ரேட்டர் வந்து யூனியன் ஆஃப் 2 sets. அந்த ஆப்ரேட்டர் தான் இதில் ஒரு 1 words கூட கேட்பாங்க. ஸோ ஆப்ரேட்டர் இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துட்டு இது வந்து யூனியன் ஆப்ரேட்டரா இல்லை வந்து சிமெட்ரிக்கா டிஃப்ரென்ஸா, ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. மேபி 2 செட்டையும் கொடுத்துட்டு இந்த எக்ஸாம்பிளை கூட ஒரு 1 words கேட்பாங்க. எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்த இடத்துலேருந்து எடுப்பாங்கன்ற கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. The function union is also used to join 2 sets in Python. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், கீழே A1 ஒரு செட்டு Bன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க கர்லி பிரேசஸில். ஸோ இந்த 2 செட்டையும் மர்ஜ் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யூ செட் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ யூ செட் என்ன அப்படின்னா செட் ஏவையும் செட் பியையும் யூனியன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ பிரிண்ட் யூ செட்டை பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். இந்த ஆப்ரேஷன்ஸ் இதுதான் என்னோடய கால்குலேஷன்ஸ் பார்ட்டு. இது ரெண்டுத்தையும் நான் செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ 2 4 6 8 அண்ட் ABCD எனக்கு என்னாச்சு, எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ யூனியன் இப்படியும் கொடுக்கலாம். அனதர் மெத்தட் பாருங்கள், 2 ஃபங்க்ஷனும் வந்து ஒன்றா மேட்ச் பண்ணுறது வந்து செட் யூ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஏ டாட் யூனியன். ஸோ அந்த ஆப்ரேட்டரை நான் யூஸ் பண்ணாமல் ஆப்ரேட்டரோட நேம் யூஸ் பண்ணுறேன். ஓகே, யூனியன் அப்படின்ற நான் யூஸ் பண்ணுறேன், அந்த சிம்பிள் யூஸ் பண்ணல, லைன்ற சிம்பிள் யூஸ் பண்ணாதனால இப்படியும் கொடுக்கலாம். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் ஒன் இஸ் யூனியன் அந்த இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ 2 செட்லேயும் எது காமன் எலமெண்ட்ஸோ அதை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்து வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க. The operator ampersand is used to intersect 2 sets in Python. So first line is a union and then ampersand is a symbol of intersections. The function intersections is also used to intersect 2 sets in Python. The function intersection is also used to intersect 2 sets in Python. So 2 செட் பைத்தான் 2 செட்ஸ்லேயும் எது காமன் வேல்யூவோ அதை மட்டும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு செட் 1 செட் ஏ செட் பின்னு கொடுத்துருக்கோம், A24D அண்ட் ABCD. ஸோ இதில் காமன் திங் என்ன அப்படின்னா A and D இஸ் அ காமன். ஸோ அதை எனக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதையும் நான் என்ன பண்ணலாம்,
ஆம்பர்சன் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் தட் இன்டர்செக்ஷன் அப்படின்ற அந்த நேம்னு மென்ஷன் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நம்ம ஒரே கலோக்கியலாக பேசுகிற மாதிரி நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே வேர்டை நீங்கள் எழுதி வைக்கிறீங்க. இங்கே அப்படி பண்ணக்கூடாது. இங்கே என்ன கீவேர்டோ அதை கவனித்து யோசிச்சு எழுதுங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் த ஃபஸ்ட்டு செட் பட் நாட் இன் த செகண்ட் செட். ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கும், ஆனால் என்ன பண்ணாது, செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு செட் ஏல இருக்கணும், பட் பியில் இருக்கக்கூடாது. The minus operator is used to differentiate on operations in Python. The function difference is also used to difference operations. First வந்து லைன் ஆப்ரேட்டர் அந்த பார்த்தோம், யூனியன். And then intersection is the ampersand symbol and difference is a minus symbol. இதில் என்னென்ன எப்படி ஆப்ரேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏல இருக்கும், பட் என்ன ஆகுது, பியில் இருக்கக்கூடாது. ஏல மட்டும்தான் இருக்கணும் அந்த வேல்யூஸ், அதை மட்டும்தான் எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏ 2, 4, டி. பி வந்து ஏபிசிடி. ஸோ என்ன சொல்லியிருக்கோம், ஏல மட்டும்தான் இருக்கணும். ஆமாவா? செட் ஏ அவ்வளோதான். பட் நாட் இன் செகண்ட் செட். என்ன பண்ணக்கூடாது, செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. பட் ஏவும் டியும் செகண்ட் செட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவாங்க, அந்த வேல்யூஸை ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும், 2, 4 மட்டும்தான் எனக்கு என்ன பண்ணணும், ஆன்சராக கெட் பண்ண முடியும். ஏல மட்டும்தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் பட் நாட் இன் த செகண்ட் செட். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கும்போது ஏல இருக்கணும், பியில் இருக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ அதை ஒமிட் பண்ணிவிடுவாங்க. ஏ செட்லேயும் பி செட்லேயும் எந்த வேல்யூஸ் காமனாக இருக்கோ அது எலிமினேட் ஆகிடும். Symmetric difference. It includes all the elements that are in two sets, but not the one that are common to two sets. ரெண்டு செட்லேயும் இருக்கணும், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, காமனாக இருக்கக்கூடாது, காமன் வேல்யூஸ் இருக்கக்கூடாது ரெண்டு செட்லேயுமே. The caret operator is to symmetric difference set operations in Python. The function symmetric difference is also used to the same operations. So symmetric difference என்ன ஆப்ரேட்டர் வந்து சிம்பிள் அப்படின்னா கேரட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ பாருங்கள், செட் ஏ அண்ட் பி அதே சேம் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் செட் ஏ கேரட் செட் பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஏல இருக்கணும், பியில் இருக்கணும், பட் காமன் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஏ வந்து காமன் வேல்யூ ஒமிட்டட், பி இல்லை ரெண்டுத்துலேயுமே, சி இல்லை ரெண்டுத்துலேயுமே, டி வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒமிட்டட். ஸோ 2, 4 BC, this is the output of symmetric difference in this program. புரியுதா? ஸோ இந்த ஆப்ரேட்டருக்கு பதிலாக, சிம்பிளுக்கு பதிலாக நம்ம சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற நம்ம நேமும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஈஸி. 4 ஆப்ரேட்டர் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனியன், இன்டர்செக்ஷன்ஸ், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். யூனியன்னா ரெண்டுத்தையுமே ஜாயின் பண்ணுறது. இன்டர்செக்ஷன்ஸ் அப்படின்னா காமன் வேல்யூஸ் என்னவோ அதை மட்டும் எடுக்கிறது. ஏலையும் பிலையும் இருக்கிற காமன் வேல்யூஸ் என்னவோ அதை எடுக்கிறது. டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா ஏல இருக்கணும், பட் பியில் இருக்கக்கூடாது. ஏல மட்டும்தான் இருக்கணும். பியில் ஏ வேல்யூ வந்து பியில் இருந்தாலும் அது என்ன ஆகும், அது ஒமிட் ஆகிடும். ஏல மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏல இருக்கணும், பியிலையும் இருக்கணும், பட் காமன் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஓகே.
ஸோ ப்ரோக்ராம்ஸ் யூஸிங் செட்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமாகவே இருக்குப்பா. ஓகே, ப்ரோக்ராம் பாருங்கள். ப்ரோக்ராம் that generate the set's prime number and another set of even number demonstrate the results of union, intersection, difference and symmetric difference operations. ஸோ பாருங்கள் என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஈவன் ஈக்குவல் டு செட். ஸோ நம்ம ஈவன் நம்பரையும் அண்ட் தென் ப்ரைம் நம்பரை எடுக்கணும். ஓகேவா, கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் யூனியன், இன்டர்செக்ஷன், அந்த 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸுமே நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று ஈவன் வேல்யூஸ். ஈவன் வந்து செட் தான் போட போகிறோம். செட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது காலி இந்த பிரேஸ் செட் ப்ராக்கெட். அப்படின்னா லிஸ்ட் x square x into 2 for x in range of 1,11. ஸோ இதில் இருக்கிற ஈவன் நம்பர் என்னவோ அதை மட்டும் எடுக்க சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 1 அப்படின்னா 1 into 2. இப்போ 2னா 2 2 4. இப்போ 3னா வேல்யூ வந்து வராது. ஸோ காமன் ஈவன் நம்பருங்கன்னா 2ஆல் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ப்ரைம் வந்து செட். நான் கொடுக்குறேன் இல்லையா வேல்யூஸ், அதுலேருந்து என்ன வேல்யூ ப்ரைம் நம்பர் என்னவோ அதை மட்டும் எடுத்துருங்க அப்படி சொல்லியிருக்கோம். ஓகேவா, நமக்கு தெரியும் ப்ரைம் நம்பராக என்னென்னு, டிவிசபிள் பை த சேம் நம்பர். அந்த நம்பரால் மட்டும்தான் அது என்ன பண்ண முடியும், டிவைட் பண்ண முடியும். அதான் வந்து ப்ரைம் நம்பர் அப்படி சொல்லுவாங்க. வேறு ஒரு நம்பரால் அதை என்ன பண்ண முடியாது, டிவைட் பண்ண முடியாது. ஃபார் I in range of 2,20. ஐயோட வேல்யூ என்ன பண்ணேன், 2 20 கொடுக்குறேன். ஜே வந்து 2ன்னு சொல்கிறேன். எஃப் வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். என்னோடய கண்டிஷன் வந்து while j greater than or equal to I divided by 2. if I modulo of j double equal to 0, f equal to 1, j plus equal to 1. j plus equal to அப்படிங்கிறது append ஆப்ரேட்டர். if f double equal to 0, நான் கொடுக்குற வேல்யூஸ் வந்து 0வா, போத் டபுள் ஈக்குவல்ட்டுனா கண்டிஷன் செக் பண்ணுறது. ஸோ ரெண்டுமே வந்து 0வாக இருந்ததுன்னா என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ ப்ரைம்ஸ் ஆட் ஆஃப் ஐ. நான் என்ன பண்ணியிருக்கேன், ஐன்ற ஒரு வேல்யூ வாங்குகிறேன், அதுக்கு ரேஞ்ச் செட் பண்ணுறேன் 2,20 அப்படின்ட்டு. நான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ இங்கே கொடுக்கல. ஓகேவா, ஸ்டார்டட் அண்டு ஸ்டாப் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஜேஎஃப்னு 2 வேரியபிள் வாங்குகிறேன். ஜேவோட வேல்யூ 2ன்னு கொடுக்குறேன், எஃப் வந்து 0ன்னு கொடுக்குறேன். ஜேவை வந்து செக் பண்ண சொல்கிறேன். ஐ டிவைட் பை 2. ஐயோட வேல்யூ வந்து 2வாக இருந்தது அப்படின்னா 1 டிவைட் பை 2ன்னு போடுங்களேன். ஃபஸ்ட்டு வருமா, வராது. ஏன், பிகாஸ் ஸ்டார்டிங் வேல்யூ 2. ஸோ ஐ வந்து 2 அப்படின்னு வந்திருக்கு. 2 டிவைட் பை 2 எனக்கு என்ன ஆகும், வேல்யூஸ் வந்து 1 கிடைக்கும். ஸோ 1 கிடைக்குமா. இஃப் ஐ மாடுல் ஆஃப் ஜே டபுள் ஈக்குவல் டு 0. ஸோ ஐயோட வேல்யூ என்னமா நமக்கு எடுத்துருக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து ஒன் இல்லையா, 1 வராது, 2. ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங் என்னது 2. ஸோ 2 டிவைட் பை 2 தான் என்ன பண்ணியிருக்கோம், 1 அப்படின்னு சொல்லணும். ஸோ இஃப் ஐ அப்படின்றது என்னது 2 டிவைட் பை ஜேவோட வேல்யூ என்ன 2. ஸோ 2 டிவைட் பை 2 என்ன ஆகும், 1 வருமா. 1 டபுள் ஈக்குவல் டு 0வா, நோ. ஸோ இந்த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸோ. ஸோ எஃபோட வேல்யூ என்னது 1 ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணும், ஜேவோட அந்த 1 ஆட் பண்ணிக்கோ. இப்போ 3 அப்படின்ட்டு போகும். ஸோ செக் பண்ணும், எஃப் வந்து டபுள் ஈக்குவல் டு 0வா அப்படின்னா இல்லை, எஃபோட வேல்யூ என்னது 1 வந்துருச்சு இல்லையா. ஸோ நாட் டபுள் ஈக்குவல் டு 0. ஸோ இப்படி ப்ராசஸ் என்ன ஆகும்னா நடந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கும்போது இந்த ப்ராசஸில் என்னோடது வந்து எது வந்து ப்ரைம் நம்பர், எது ஈவன் நம்பர், அந்த யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இது எல்லாமே இந்த எனக்கு என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸில் நடக்கும். ஓகே,
ஸோ ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் பாருங்கள், நம்ம கண்டிஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு 2,20. ஸோ 2,20 எனக்கு எது ஈவன் நம்பரோ அது எல்லாமே கேட் பண்ணுவேன். ப்ரைம் நம்பரில் 2,20 ப்ரைம் நம்பர் எதுவோ அது எல்லாமே நான் எடுப்பேன். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்றது ரெண்டுத்தையுமே ஈவன் நம்பர் அண்ட் தென் ப்ரைம் நம்பர் ரெண்டுத்தையுமே மெர்ஜ் பண்ணுறது. இன்டர்செக்ஷன்னா இதில் காமன் வேல்யூஸ் என்னவோ அது ரெண்டு எடுக்கிறது. டிஃப்ரென்ஸ்னால் ஏல இருக்கணும் பட் பியில் இருக்கக்கூடாது, சேமாகவும் இருக்கக்கூடாது. இது டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் ஏலையும் இருக்கணும் பிலையும் இருக்கணும், காமன் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் வந்து செட் ஆப்ரேட்டர். செட் ஆப்ரேட்டர்ஸில் 4 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன்ஸ், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் டிக்ஷனரிஸ். டிக்ஷனரிஸ் ஆர் ஃபைனல் டாபிக் இன் திஸ் லெசன். ஸோ டிக்ஷனரிஸ் அப்படிங்கும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இடம் தான் டிக்ஷனரிஸ் இல்லையா? ஸோ மோர் தென் இப்போ நமக்கு வந்து முன்னாடி இப்போ கூகுள் ஓகே, பட் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், டிக்ஷனரிஸில் தான் எடுத்து நம்ம பண்ணோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து டிக்ஷனரிஸில் இருக்கும், கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஏதாவது மீனிங்காக உடனே டிக்ஷனரிஸ் எடுத்து படித்து பார்ப்போம். ஸோ அதே தான் டிக்ஷனரிஸ் அப்படிங்கிறது. டிக்ஷனரிஸ் மிக்சடு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறோம், எலமெண்ட்ஸ். நம்ம அங்கே முன்னாடி வந்து டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம், இங்கே வந்து எலமெண்ட்ஸ் சொல்கிறோம். அன்லைக் அதர் கலெக்ஷன் டேட்டா டைப், அதர் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா டைப் such as a list, tuple and dictionary type stores a key along with its elements. ஸோ நம்ம இந்த டிக்ஷனரிஸ் எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கீ எலமெண்ட்ஸ் வச்சு தான் நம்ம மெயின்டைன். இதில் வந்து இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நமக்கு கிடையாது. The key in the Python dictionary is separated by the colon. ஸோ இந்த கீ எப்படி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோலன் ஸ்பெசிஃபிக் பண்ணி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன். கீயோட வேல்யூ எது, வேல்யூஸ் எது, கீ எது அப்படின்னு சொல்லிட்டு. While the comma work as a separator for the elements, the key value pair are enclosed with the curly braces. ஸோ என்னோட டிக்ஷனரிஸ் என்ன ஆகும்னா curly braces வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, செட்டும் curly braces தான், டிக்ஷனரிஸும் curly braces தான். செட்டோட டிக்ஷனரியோட சின்டாக்ஸ் பாருங்கள். டிக்ஷனரியோட நேம் என்ன, curly braces கொடுக்குறேன். இங்கே கீ 1. இப்போ நம்ம முன்னாடி இண்டெக்ஸ் கொடுப்போம் இல்லையா, இண்டெக்ஸ் பதிலாக இங்கே வந்து கீ. ஆனால் என்னது, இண்டெக்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகும், இங்கே கீ வந்து 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீ 1 வேல்யூ 1, கீ 2 வேல்யூ 2, அப் டு என்ன ஆகும், கீ n வேல்யூ n. Key in a dictionary must be a unique, case sensitive and can be any valid Python type. ஸோ கீ அப்படின்றது எனக்கு யூனிக் வேல்யூவாக இருக்கணும். யூனிக்னானது அதால் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுதான் யூனிக். க்ரியேட்டிங் அ டிக்ஷனரி. ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, டிக்ஷனரினா என்னென்னு பார்த்தோம், அதோட சின்டாக்ஸ் பார்த்தோம். டிக்ஷனரியில் கீ வேல்யூஸ் இருக்கும். கீ வேல்யூ வந்து இன்டெக்ஸ் வேல்யூக்கு பதிலாக கொடுக்குறது. ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா டிக்ஷனரி ஆஃப் curly braces. curly bracesக்குள்ளே எந்த இன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ இது வந்து எம்டி டிக்ஷனரி சொல்லுவாங்க. டிக்ஷனரி வித் கீ அப்படிங்கும்போது டிக்ஷனரி ஸ்டூடெண்ட்டோட டிக்ஷனரிஸ் வந்து நான் என்டர் பண்ணுறேன். அவங்களுக்கு ரோல் நம்பர், நேமு, கிளாஸு அண்ட் தென் மார்க்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பர்சனல் டீடைல்ஸ் எது வேணால் இருக்கலாம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எம்டியாகவும் க்ரியேட் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நத்திங் பட் ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ இந்த க்ரியேட்டிங் வந்து மெத்தட் வந்து மாறி ஆகுது. இன் பைத்தான் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் another way of creating dictionary. The following syntax such as a dictionary. அது ஒரு டிக்ஷனரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நார்மலான டிக்ஷனரி வந்து கீ வேல்யூஸ் கொடுக்குறது. இதுலேருந்து கீ வேல்யூ உண்டு கொடுக்குறது. செகண்ட் வந்து டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் பாருங்கள், சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக்ஷனரி ஈக்குவல் டு curly braces கொடுத்து எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் வேரியபிள் இன் சீக்வென்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் வேரியபிள் இன் சீக்வென்ஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் என்னோட அவுட்புட்டை கேல்குலேட் பண்ணுறது. ஸோ அதான் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் வேரியபிள் சீக்வென்ஸாக 1 by 1. ஸோ இஃப் கண்டிஷன் அப்படிங்கிறது எனக்கு என்னங்கன்னா நெசசிட்டி தான், ஆப்ஷன் தான், இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம்.
This if condition is optional and def specified only those values in sequence are evaluated by the using expression which satisfy the conditions. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் எனக்கு என்ன ஆகும், இங்கே வந்து ஒர்க் ஆகும். அதுக்கு நம்ம கொடுத்த அபவ் சின்டாக்ஸ்க்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். டிக்ஷனரி ஈக்குவல் டு எக்ஸ் டு ஸ்டார் எக்ஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,10. ஸோ 1,10 அப்படிங்கிறது என்னோடய ரேஞ்சு. இந்த ரேஞ்ச் அப்படிங்கும்போது நான் எப்படி என்னோடய அவுட்புட் எனக்கு கிடைக்கும். இது வந்து டிக்ஷனரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஒரே லைனில் எனக்கு எல்லா கண்டென்ட்டும் உள்ளே வந்துடுது. ஒரு டிக்ஷனரியை எப்படி அக்சஸ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது அண்ட் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னா, accessing all elements from a dictionary is a very similar as a list and tuples. ஸோ நம்ம சொல்லிட்டோம் இது வந்து மியூட்டபிள் சேஞ்சபிள். ஸோ ஒரு லிஸ்ட் அண்ட் டியூபிள் எப்படி சேஞ்ச் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணும், அதே மாதிரியே கொடுக்கலாம். பட் டியூபிள் இஸ் இம்யூட்டபிள் இல்லையா. சிம்பிள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அக்சஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ். ஸோ எல்லா எலிமெண்ட்ஸையும் நான் அக்சஸ் பண்ணுறதுக்கு பிரிண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே. கரெக்டாக. If you want to access a particular element, square brackets can be used along with the key. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் என்ன பண்ணணும், அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா, அந்த எந்த எலிமெண்ட்ஸ் நான் அக்சஸ் பண்ண போகிறனோ அந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணணும், ஒரு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன்னா அந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஸ்கொயர் ப்ராக்கெட். பாருங்கள், மை டிக்ஷனரி ரிஜிஸ்டர் நம்பர் நேமு ஸ்கூலு அட்ரெஸ்ஸு. இது வந்து பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன். எல்லா டிக்ஷனரியும் பிரிண்ட் பண்ணுங்க சொல்லிட்டேன். பிரிண்ட் ரிஜிஸ்டர் நம்பர். இப்போ எந்த இடத்துல பாருங்களேன். ஸோ அந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற இடத்துல அங்கே மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பர்டிகுலர் ரிஜிஸ்டர் மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். நாட் ஃபார் ஆல் டேட்டாஸ். அதே மாதிரி தான் ரிஜிஸ்டர் நம்பருக்கு அப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல், அட்ரெஸ். ஸோ இதை வந்து எப்படி அக்சஸ் பண்ணுறது என்னோடய டிக்ஷனரியை இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் தென் டெலீட்டு டிக்ஷனரி வந்து எப்படி வந்து ஒரு நியூ வேல்யூ வந்து எப்படி ஆட் பண்ணுறது. இன் எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரி யூ கேன் ஆட் மோர் வேல்யூஸ் பை சிம்பிளி assigning the value along with the key. ஸோ நான் எந்த ஒரு டிக்ஷனரி ஆட் பண்ணணும், எந்த இடத்துல ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கீ நேம் நம்ம எப்போதுமே ஒரு வேரியபிள் நேம் அண்ட் தென் வேல்யூ கொடுப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே கீ அண்ட் தென் அதுக்கான வேல்யூ கொடுக்க போகிறேன். எந்த இடத்துல எனக்கு அந்த எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் ப்ளேஸில் கீ வேல்யூஸ் அந்த சேம் டைம் வேல்யூ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன பண்ணால் ஆட் ஆகும் என்னோட இன்ஃபர்மேஷன் என்ன எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரிஸில். The following syntax is used to understand adding more elements in the dictionary. எக்ஸாம்பிள் பாருங்கள், அதோட சின்டாக்ஸ் மேலே பிளாக் போல்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக்ஷனரி நேம் எந்த கீயோ அதுதான் டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு வேல்யூ இல்லை எலமெண்ட்ஸோ. ஸோ இது வந்து இதுதான் ஆடிங் கீ. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை டிக்ஷனரின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், நேமு, ஸ்கூலு, அட்ரெஸ் கொடுத்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ண சொல்லிட்டேன் எல்லா டிக்ஷனரி இன்ஃபர்மேஷன்ஸையும் பிரிண்ட் பண்ண சொன்ன பிறகு நெக்ஸ்ட்டு ஒரு வேல்யூஸ் மட்டும் நான் ஒரே ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா கிளாஸ் அப்படின்ற எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். எந்த இடத்துல ரிஜிஸ்டர் நம்பர் நேமுக்கு நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுறேன், கிளாஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணுறேன். அதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம். மை டிக்ஷனரி. ஸோ மை டிக்ஷனரி எந்த டிக்ஷனரி, மை டிக்ஷனரிங்கிறது என்னோடய நேம் இல்லையா. என்னோடய நேம் வந்து மை டிக்ஷனரி. அந்த மை டிக்ஷனரியில் கிளாஸ் அப்படின்ற எலிமெண்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கீ வந்து கிளாஸ். கீனா யூனிக் வேல்யூவாக தான் இருக்கணும்.
ஓகேவா? இப்போ நேம்னா நேம் மட்டும் தான் எழுத முடியும். அதில் வந்து நம்பர் நான் ஸ்பெசிஃபிக் பண்ணேன்னா என்ன பண்ணும், அது அக்செப்ட் பண்ணாது. ஸோ அதான் யூனிக் வேல்யூ அப்படின்னு சொல்கிறது. ரெஜிஸ்டர் நம்பர் நேம் கொடுத்துட்டேன். தேர்ட் ஒன்று வந்து எனக்கு என்ன ஆகும்னா, ஸ்கூலுக்கு முன்னாடி கிளாஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன், இன்க்ளூட் பண்ணுறேன் என்னோடய டிக்ஷனரியில். ஸோ மை டிக்ஷனரி கிளாஸ் இஸ் அ கீ அண்ட் தென் வேல்யூ இஸ் 12A அப்படின்றது எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ எனக்கு என்ன ஆகுது, பிரிண்ட் ஆகிடுது. print of class my dictionary class. ஸோ இந்த இடத்துல புரியுதா, எந்த நேம் அப்படின்றது and then key அதுக்கான வேல்யூஸ் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டிக்ஷனரியில் ஒரு எலமெண்ட்ஸை நியூவாக ஆட் பண்ண முடியும். and then syntax for deleted, அக்சஸ் பண்ணியாச்சு, ஆட் பண்ணிட்டோம், இன்ஃபர்மேஷனை எலமெண்ட்ஸை ஆட் பண்ணிட்டோம். and then லாஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட்னால் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இதில் 3 நமக்கு ஆப்ஷன் இருக்குது. டெலீட்னா ஓவராலாக எல்லா எலமெண்ட்ஸுமே டெலீட் ஆகிடும், பட் அதுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ டெலீட் அப்படின்னா டெல் மட்டும் அந்த கீவேர்டு கொடுத்துட்டேன்னா ஓவராலாக அந்த ஸ்ட்ரக்சரும் போயிடும், அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் போயிடும். இது வந்து டெல் கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணேன் அப்படின்னா. ஸோ டெல் டாட் கிளியர் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அந்த எலமெண்ட்ஸ் என்ன பர்டிகுலர் எலமெண்ட்ஸோ அது மட்டும் போகும், பட் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகே, ஸ்ட்ரக்சர்னால் எம்டியாக அந்த வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ மை டிக்ஷனரி அப்படின்றது எம்டியாக இருக்குமே தவிர அந்த நேம் ஃபுல்லாக டெலீட் ஆகாது. அதில் உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டெலீட் ஆகும். தட் மீன்ஸ் நேம், ரிஜிஸ்டர், அட்ரெஸ், கிளாஸ், இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் என்னாகும், டெலீட் ஆகும். ஸோ பாருங்கள், அதுக்கான சின்டாக்ஸ் டெல் அப்படின்றது கீவேர்ட் ஆஃப் டெலிஷன்ஸ். ஸோ டெல் டிக்ஷனரி நேம் அண்ட் கீ. அண்ட் இது வந்து என்ன, எல்லா பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் டெலிட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லா எலிமெண்ட்ஸும் டெலிட் பண்ணுறதுக்குன்னா டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் அப்படின்றது. ஸோ டெலிட் அண்ட் என்டிஆர் டிக்ஷனரி அப்படின்னா எல்லா டிக்ஷனரி பண்ண டெல் டிக்ஷனரி நேம். ஓகேவா? ஸோ இப்போ டெல் டிக்ஷனரி நேம் எழுது மை டிக்ஷனரி அப்படின்றது தான் டிக்ஷனரியோட நேமு. ஸோ டெல் மை டிக்ஷனரின்னு கொடுத்துட்டேன்னா அதில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன ஆகும்னா டெலிட் ஆகிடும். பர்டிகுலர் எலமெண்ட்ஸ் மட்டும் டெலிட் பண்ணணும்னா அந்த கீவேர்டு என்னது, இப்போ நேம் மட்டும் எனக்கு டெலிட் ஆகிடணும், இல்லை மார்க் மட்டும் டெலிட் ஆகிடணும் அப்படின்னு கொடுக்குறது கீ. அந்த டாட் கிளியர் அப்படின்றதுனா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிறது. ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிக்ஷனரி அப்படின்றது என்னோடய டிக்ஷனரியோட நேமு. ஸோ டிக்ஷனரி ஆஃப் கர்லி பிரேசஸில் ரோல் நம்பர், ஸோ ஸ்டூடெண்ட் நேமு, மார்க் 2 1 2 கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் எடிஷன்ஸ். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் எல்லா எலிமெண்ட்ஸும் டெலிட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ டெல் டிக்ஷனரி மார்க் 1 மட்டும் எனக்கு டெலிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். டெலிட் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிக்ஷனரி டாட் கிளியர்னால் என்னப்பா சொல்லியிருக்கோம், அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், டெல் டிக்ஷனரி அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், எல்லா ஸ்ட்ரக்சரு ஓவராலாக அங்கே இருந்ததுக்கான இன்ஃபர்மேஷன் இருந்ததுக்கான ஒரு இடமே தெரியாது. ஸோ அதுதான் கீழே அவுட்புட் பாருங்கள். அப்படியே டிக்ஷனரி எலிமெண்ட்ஸ் பிஃபோர் டெலிட்டிங் என்னென்ன எல்லாமே நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அது எல்லாமே இருக்குது. ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேமு, மார்க் 1 மார்க் 2. ஆஃப்டர் டெலிட்டிங் ஒரே ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் டெலிட் பண்ணுறேன். எது யூஸிங் கீ. ஸோ கீ வந்து மார்க் 1 டெலிட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஸோ மார்க் 1ன்ற இன்ஃபர்மேஷன் அங்கே இல்லை. தேர்ட் ஒன் பாருங்கள், டிக்ஷனரி டாட் கிளியர்னு கொடுத்துருக்கேன். கிளியர்னு கொடுக்கும்போது ஸ்ட்ரக்சர் இருக்கும், பட் என்ன ஆகாது, அந்த எலிமெண்ட்ஸ் இருக்காதுன்னு சொல்லியாச்சு. அண்ட் தென் லாஸ்ட் டிக்ஷனரி டெல் டிக்ஷனரி அப்படிங்கும்போது என்ன ஆகும், ஏதாவது எந்த இன்ஃபர்மேஷனுமே அங்கே இல்லை. ஸோ என்ன ஆகும், எம்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதுதான் வந்து டிக்ஷனரி. ஸோ செட் இன்றைக்கி வந்து என்ன படித்தோன்னா செட் அண்ட் டிக்ஷனரிஸ் பார்த்தோம். ஓகேவா? லாஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிஸ்க்கும் அப்படின்னா, லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் செட் ஆஃப் எலமெண்ட்ஸு. நான் சீக்வன்ஸாக வரதான் லிஸ்ட் இல்லையா, நான் என்ன லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், என்ன வேல்யூஸ் வந்து ஆர்டராக கொடுத்துருக்கேனோ அதுதான் எனக்கு என்ன அவுட்புட்டாக வரும். பட் டிக்ஷனரி அப்படி கிடையாது.
நான் ஒரு ஆர்டர் கொடுப்பேன், எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸ் அவுட்புட் வந்து வேறு ஒரு ஆர்டரில் அன்ஆர்டராக வரும். So, but a dictionary is a data structure that is used for matching one element with another value. Sequence of elements நான் கொடுத்துருக்கேன். இந்த டிக்ஷனரியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு கீ வேல்யூ யூஸ் பண்ணி, நம்ம லிஸ்ட்டு டியூப்பிள்ஸில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுவேன். பட் இங்கே நான் டிக்ஷனரியில் பொறுத்த வரைக்கும் கீ வந்து யூஸ் பண்ணுறேன், அதுக்கான வேல்யூ யூஸ் பண்ணுறேன். The index value can be used for accessing a particular element. ஒரு எலிமெண்ட்டை நான் அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். பட் டிக்ஷனரியில் பொறுத்த வரைக்கும் கீ தான் வந்து அந்த இண்டெக்ஸ் வேல்யூயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? லாஸ்ட் வந்து லிஸ்ட் ஆர் யூஸ்டு டு லுக் அப் ஏ வேல்யூ. லிஸ்ட் வந்து ஒரு வேல்யூ வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். வேறு டிக்ஷனரி இஸ் யூஸ்டு டு டேக் one value and look up of another value. ஸோ என்னது கீ வேல்யூக்கு மேட்சிங் வந்து வேல்யூ கொடுக்கணும், அதான் லுக் அப் ஆஃப் another value அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 3 மார்க்ஸாக கேட்கலாம், மேக்ஸிமம் கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. நியூவாக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து நிறைய ரைஸ் ஆகும். ஸோ இந்த லெசன்ஸ் இன்னையோட ஃபினிஷ் ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து லிஸ்ட்டு, டியூப்பிள், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் இதுதான் லெசன்ஸு. ஸோ லிஸ்ட்டு, டியூப்பிள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாச்சு. அதை நம்ம எப்படி இந்த ஃபங்க்ஷன் வந்து பைத்தானில் நான் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படிங்கிறது. செட் அண்ட் டிக்ஷனரி அப்படின்றது நியூ திங் நம்ம இன்னும் படித்தோம். செட் பற்றி நம்ம ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்கோம். அதை வந்து பேஸ் பண்ணி அதை எப்படி நான் பைத்தானில் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இங்கே. ஓகே, டிக்ஷனரி அதே சேம் திங் தான். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.